இது என்னன்னா இப்போ எல்லாம் வந்து சேகரிக்கிறதுக்கு எதுக்காக சொல்கிறோம்னு புரியும். இப்போ நம்மளோட வீடியோலாம் பார்க்குறாங்க, ஒரு 2300 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த குப்பையை சேர்க்க பாருங்கள், சேருங்க, எல்லாத்தையும் சொல்லுங்கள். இதை பற்றி குப்பையை வந்து பிளாஸ்டிக் குப்பையை சேர்க்கிறதுக்கான இதை வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். இதை வந்து மக்கள்கிட்ட சேருங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் செய்யுங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனாக நான் மட்டும் செஞ்சால் பத்தாது, எல்லாரும் செஞ்சால் தான் இதை வந்து ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். அழிக்க முடியாது, பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்தணும்னா ஒரே வழி இந்த மாதிரி டப்பங்களில் அந்த மாதிரி செலவு இல்லாமல் சேர்த்து அதை என்ன பண்ணணும்னு அப்படி யோசிப்போம். இப்போ வந்து சேர்க்கறதுக்கு மட்டும் வழியை பண்ணுவோம். ஏன்னா இது பரவ விட்டோம்னா இது ஒரு வைரஸ் மாதிரி தான், பரவிட்டு இருந்தாலும் இனிமேல் தடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கும். தடுக்கிறதுக்கான வழி தான் இது. கொஞ்சம் வேகமாக இதை செய்யணும் மக்கள் எல்லாரும். இதை வந்து பார்க்குற அரசு அதிகாரிங்க வந்து அவங்களோட அலுவலகத்தில் இதை செய்யுங்க. இதை வந்து அரசு திட்டமாக்குறதுக்கான வழியை முதல்ல செய்யுங்க. இது அரசு திட்டமாக்கினா மட்டும்தான் இது சரி பண்ண முடியும். போர்க்கால அடிப்படையில் இதை செய்யணும். இதை வந்து மக்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் அதை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. முன்னாடி வந்து முன்னாள் முதல்வர்கள் பண்ணது மாதிரி இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து வீட்டுக்கு வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டாங்க. அது மாதிரி இப்போ வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கேன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்தால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன்.